4 வசனம் இருக்குங்க. ஆமா. இருபத்தி 28 4 வரைக்கும் பார்த்தோம். எசேக்கியேல் 26 1 2 வருஷம். 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலில் இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால். அவர் தீர்வினுடைய வீழ்ச்சி அந்த 26வது அதிகாரத்தை பார்க்குறாங்க. எப்போ அந்த இப்பால் 3ஆம் இப்பாலில் பார்த்தீங்கன்னா அவனுக்காக தான் அந்த தீரு ராஜாவுடைய தீர்க்க தரிசனம் வரைச்சதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த வீழ்ச்சி 26 1வது வசனத்துல 2வது வசனத்துல என்ன செய்யுதுன்னா அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த 26 1 2ல பார்த்தீங்கன்னா அந்த முற்றுகை போடுறாங்க இல்லையா, அது 11ஆம் மாதம் முதல் தேதின்னு சொல்லி வந்திருக்கா. எசேக்கியேல் 24 1 வாசிங்க. 26 1 2 பார்த்தீங்கன்னா 11ஆம் மாதம் முதல் தேதின்னு வருதா. எசேக்கியேல் 24 1 வாசிங்க. அது முற்றுகை, எருசலேம் முற்றுகை நாள். எசேக்கியேல் 24 1. 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு தான் 14 மாசம் அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா அந்த தீரு ராஜாவை பற்றிய தீர்க்க தரிசனம் தீர்வை பற்றிய தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ரைட்டா? பேசுகிறார். இது நம்ம ஏற்கனவே பார்த்தா கடற்கரையில் 2 தீவு, அதாவது ஒன்று கடற்கரை ஒன்று இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மைல் தூரத்தில் ஒரு தீவு மாதிரி இருக்கும். அப்படி அதோடைய வடிவமைப்பு படைச்சிருக்கிறாரு. அப்போது அவங்க நிலத்துக்கு அடியில் பூமி தரையிலையும் அவங்களுடைய வர்த்தகம் நல்லா அவங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லா காரியமும் நல்லா இருந்திருக்கு. கடலுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த துறைமுக காரியங்கள் அவங்களுக்கு 2 விதமான காரியங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுது, சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அவங்க உச்சக்கட்டத்துக்கு இப்போ பெருமையின் உச்சக்கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நகரம் அப்படி இருந்திருக்கு. கிபி 14 பார்த்தீங்கன்னா தீர் அழிக்கப்பட்டு கிபி 14 தான் டோட்டலாக ஆச்சு. ரைட்டா? எசேக்கியேல் 26 7 வருஷம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீருவுக்கு விரோதமாக வர பண்ணுவேன். இது நேபுகாத் நேச்சார் அது காரணம். நேபுகாத் நேச்சார் ஏற்கனவே 13 ஆண்டுகள் செய்யறேன்னா அந்த தீரு பட்டணத்தை முற்றுகை பட்டணம் அவ்வளோ பலமுள்ள பட்டணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட ராஜாவில் ஒருத்தர் தளபதி பார்த்தீங்கன்னா யானைப்படை அங்கே உள்ள நம்ம இமயமலை மாதிரி அங்கே உள்ள மலையை தாண்டி போய் சண்டை போட்டிருக்கேன். அவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு தீருடைய இராணுவ படம் இருந்திருக்கு. நேபுகாத் நேச்சாரே 13 வருஷம் முற்றுகை போட்டிருக்கான். அப்போ உள்ள நேபுகாத் நேச்சார் தான் யாரு, பொன்னான தலை நீரே அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்ராஜ்யம் அதே ஃபர்ஸ்ட் சாம்ராஜ்யம். எகிப்து நம்ம இவங்க இருக்காங்களா இஸ்ரேலர் வரும்போது அந்த சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் அப்போதான் ஃபர்ஸ்ட் பைபிளில் வருது. அது எகிப்து.
ஆனால் சாம்ராஜ்யம்னு பார்த்தோம்னா எகிப்தை வந்து குறிப்பிட மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாம்ராஜ்யம் வந்து பாபிலோன் சாம்ராஜ்யம்னு சொல்கிறாங்க. அவன் தான் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஆள்றாங்க. அவனே வந்து பார்த்திங்கன்னா அப்போ உள்ள நேபுகாத் நேச்சாரில் அது எத்தனாவது நேபுகாத் நேச்சாரில் அவன் 13 வருஷம் என்ன செய்கிறான்னா முற்றுகை போட்டு தான் அதை வந்து அழிக்கிறேன். இந்த மாதிரி காரியங்கள் வந்து இருக்குது. அதை பார்த்தோம். அப்போ எவ்வளோ பெரிய வந்து உச்சக்கட்டத்தில் வந்து அந்த தீர்வு இருந்திருக்கு அப்படிங்கிற மெசேஜ் பார்க்க முடியுது. இந்த நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாபிலோனிய பெயர். நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிறது ஹீப்ரு. 26:7 வசிங்க. நேபுகாத் நேச்சார் இருக்கா, நெபுகாத் நேச்சார்னு இருக்கா. நேபுகாத் நேச்சார் வந்து பார்த்திங்கன்னா ஹீப்ரு. அவங்க வந்து மொழிபெயர்க்கிறாங்க. சாரி, நேபுகாத் நேச்சாருங்கிறது ஹீப்ரு பேர். ரைட்டா? ராமன். பாபிலோனிய பெயர் தான் பார்த்திங்கன்னா நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் வந்து அதை வந்து என்ன செய்யறான்னு ஜெயிச்சு அந்த இடிச்சு அந்த தீர்ப்பாடு நகரத்தை இடிச்சு அதை கொண்டு போய் என்ன செய்யறான் அந்த தீவை பிடிக்கிறதுக்கு. அப்போ இப்போ மாதிரி கட்டடம் கட்ட முடியல உள்ள பாலமெல்லாம், அதனால் அதை கொண்டு வந்து போட்டு அது ஒரு பாலமாக கட்டி என்ன செய்யறாங்கன்னா அந்த நகரத்தை வந்து ஆக்குபை பண்ணுறேன் தீர்வு ராஜா. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா அங்கே உள்ள தீர்வில் ஏகப்பட்ட பொருள் இருந்துச்சு இல்லையா, அந்த இதில் வந்து அவன் வந்து டச் பண்ணவே இல்லையா, அவன் ஒரு பொருட்டாகவே இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், தீர்வுகிட்ட இருக்கிற அந்த ராஜாவிலே ஒருத்தனை வந்து பழையபடிக்கு என்ன செய்கிறான்னா அங்கே ஒரு ஆளை வந்து ஆளுகை செஞ்சு அதாவது அவனுக்கு கட்டுப்பட்டு சும்மா பேருக்கு வைப்பாங்க இல்லையா. இந்த நம்ம இது இருக்குல்ல, அது பேர் என்ன, மன்மோகன் சிங்கை வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்கல்ல, சோனியா காந்தி. அவங்க சொல்கிற மட்டும் இவர் தான் ஒன்றும் எடுத்து சொல்ல மாட்டார், பொம்மை ராஜான்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஆமாஞ்சாமி போடுற ஆளை ஒன்று வந்து ஒரு பேருக்கு வச்சுக்கிடுவாங்க. இப்போது ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஓ பன்னீர்செல்வத்தை வந்து முதல்வராக அந்த அம்மா வச்சுட்டு போயிருந்துச்சு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணாருன்னா அந்த அம்மா சொல்லுவது இங்கே கேட்டுட்டு அம்மா சொல்லுங்கன்னு சொல்லி அது வந்து அம்மா இறந்து போன பிறகு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே பொம்மை ராஜான்னு சொல்லுவாங்க. இப்போ துணை முதல்வர் அப்படின்னு ஒரு இது உதயநிதி இருக்காப்புலையா, உதயநிதி இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் தலைவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது பொம்மை ராஜான்னு சொல்லி ஒரு ஆளை வச்சுட்டு தான் போகிறான். இவனுடைய கண்ட்ரோலில் இருந்தாலும் வேறு அவங்களே ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இவன் வந்து போகிறான். இவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தீருடைய விக்கிரக வணக்கத்தோட அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா மெல்ஹார்த் அப்படிங்கிற தெய்வம் தான் அவங்களுக்குரிய தெய்வமாக இருந்திருக்கு. தீருடைய விக்கிரகத்தோட பேர். இந்த நேபுகாத் நேச்சார் வந்து இப்படி 12 வருஷம் 13 வருஷம் இருந்து பண்ணது இந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த அமரனா கல்வெட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா வரலாறும் தெரிஞ்சிருக்கு. அமரனா கல்வெட்டு வந்து அவங்க வரலாறு தெரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கோவில் கட்டி வச்சுருந்துருக்காங்க. யார்? தீருவில் வந்து கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மரகதம் இதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நமக்கு சாலமோன் ஆலயம் எப்படி கட்டினாங்க அது மாதிரி இந்த மெல்ஹார்த் அப்படிங்கிற அந்த விக்கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கட்டி வச்சுருந்துருக்காங்க. அந்த கோயிலில் வந்து தங்க மரகதெல்லாம் வச்சு கட்டுனதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு ஆசைப்படுத்த வந்து நேபுகாத் நேச்சார் வந்து சண்டைக்கு வரேன். இப்போ நமக்கு இப்போ எருசலேம் வந்து அவங்க வரலாற்று ஆசிரியர் சொல்கிற கருத்து வந்து தங்கத்திலேயே கட்டினதுனால தான் அவங்க அதை இடித்து அதை அண்டிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அது வந்து ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இவங்க தங்க மரகதை எல்லாமே அந்த கோயிலுக்கு வச்சு கட்டினதுனால தான் அதோடைய நைட் ஆனால் அப்படி ஜொலிக்க ஆரம்பிச்சிருமா. அந்த இப்போ கடற்கரை விளக்கம் இருக்கு இல்லையா, கலங்கரை விளக்கம், அது நம்ம அப்படி பார்க்கும்போது இது இப்போ நம்ம
கன்னியாகுமரியில் ஒரு சாமி, ஒரு கன்னியாகுமரி அம்மன், பாகவதி அம்மன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு வைரக்கல் மூக்குத்தி ஒரு பக்தன் போட்ட உடனே அந்த மூக்குத்தி வெளிச்சம் வந்து கலங்கார விளக்கத்தோட வெளிச்சமாக இருந்து கப்பல் வந்து தரை தட்டி இருக்கு. அதனால வந்து அதை மறைச்சிருப்பாங்க. இந்த ஒளி தெரியாமல் இருக்குது, கதவே இதை அடைச்சிருப்பாங்க. அதை ஒரு நம்ம கோபத்தில் வந்துச்சு அவங்க வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. நம்ம சரித்திர பிரகாரம் பார்க்கும்போது அந்த கலங்கரை விளக்க மாதிரி இது ஒரு வெளிச்சம் இருக்கு, அதுக்கு நேரம் வந்துடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் அதை அடைச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து இந்த சிலையை வச்சது, சிலைக்கு வந்து தங்கம் மரகதமெல்லாம் வச்சு பண்ணால் நைட்டு பயங்கரமாக என்ன செய்யணுமா, பிரகாசிக்குமா. இதை பார்த்து தான் ஈர்க்கப்பட்டு என்ன செய்யறேன்னா, இந்த இங்கே வர்றேன், வந்துட்டு அந்த கோயிலை இடிச்சிடறேன். இது வந்து ஹெராக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, ஹெரோபிட்டாசால் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் அதை குறித்து வந்து எழுதுறாரு. அந்த கோயிலுக்கு பேர் வந்து ஹெராக்கிள்ஸ். ரைட்டா? 1 ராஜாக்கள் 7:15 வாசிங்க. இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும், ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூலளவுமாய் இருந்தது. அந்த அந்த அதை சாலமோன் கட்டின மாதிரி அந்த தூண்கள் என்ன செய்யறேன்னா, அந்த கோயில் தூணை வந்து அவங்க வந்து கட்டுறாங்க. எரேமியா 26:12 வாசிங்க. அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனமாக சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இந்த படையெடுப்பு, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்து இதுக்கு வந்து ஏற்றதான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையில வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. எசேக்கியேல் 26:12. அவர்கள் உன் ஆசையை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். இந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 26:12. இது வந்து பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் பண்றாரு. அதுக்கு பிறகு வந்து அலெக்சாண்டர் என்ன செய்யறாரு, அதை வந்து செய்யறாரு. அலெக்சாண்டர் வந்து இந்த கரையோரத்தில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி 50 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடியில் இந்த தூண்கள் வந்து இருந்திருக்கு. அப்போ கட்டினா தூண் அவ்வளோ வலுவாக இருந்திருக்கு. இப்போ நம்ம அமர்நாள் பத்தம்ல அது பூகம்பம் வந்தாலும் அவங்க போட்ட அந்த மூளைக்கல் வந்து என்ன செய்யுது, அப்படியே உடையாமல் இருக்க போது அந்த தூண்கள் என்ன செய்யுதுன்னா தண்ணிக்கு அடியில் கிடந்து எடுத்திருக்காங்க. எட்வர்ட் ராபின்சன் அப்படிங்கிறவங்க அந்த தூணை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. ரைட்டா? அடுத்து வந்து 14 டோட்டலாக அழிச்சிருக்கு. தீர்வு அழிக்கிறது கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா பல 100 வருஷம் செய்யறாங்க தாமதப்படுத்துகிற தேவனாக இருக்கார் தீர்வு அழிக்கிறதுக்கு. அது பண்ணின டூலியம் வந்து அதிகம். ஆனால் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஆண்டவர் செய்யறோம் பல நூற்றாண்டுகள், எத்தனை நூற்றாண்டுகள் தெரியும். அந்த அளவுக்கு என்ன செய்யறாருன்னா, இப்போ நம்ம இத்வால் 3வது இத்வால் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் சொன்னாலுமே அதுக்கு முன்னாடி எவ்வளோ கரப்ஷனாக இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே மனம் திரும்பின ராஜாக்கள் அங்கே இருந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கலாம், நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம், கிறிஸ்தவர்கள் ஆண்ட மாதிரி நமக்கு எதுவுமே ஆண்டவரை அறிந்த ஒரு தலைவர் வந்து எந்த ஒரு மாநிலத்தையும் இல்லை ஒரு மாவட்டத்தையும் ஆண்ட மாதிரி நம்ம ஆளுகை செய்த மாதிரி தெரியல. ஆனால் அக்கிரமம் வந்து பெருகினாலும் உச்சக்கட்டத்துக்கு போனாங்க தேவன் வந்து உடனே நியாயம் தீர்க்கலை. எப்போ ஆரம்பிச்சது இத்வால் அப்படிங்கிற ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 586 எருசலேம் அழிவு வருது.
அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்போ கரப்ஷனாகவே இருந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சாங்க. கிபி 14 தான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருக்காரு. இப்போ தான் அது வந்து பாறையாக இருக்குது. ஆனாலும் இங்கே உள்ள கவர்மெண்ட் என்ன செய்யுது, இப்போ நம்ம தாத்தா பாட்டெல்லாம் நல்லா வசதியாக இருக்காங்க அப்படின்றது நம்மளோட சரித்திரத்தில் நம்ம வரலாறுல என்ன சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடு இடிக்கும்போது என்ன செய்வோம், ஏதாவது வச்சுருப்பாங்களா பழைய ஆட்கள் சொல்லி இடிக்கும்போது பார்ப்பாங்க, கீழே தோண்டும் போதும் பார்ப்பாங்க. பழைய நாட்கள் வந்து வீட்டுகளை புதைச்சி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுருப்பாங்க. அப்படி எடுத்த பேர் நிறையா பேர் இருக்கிறாங்க. இப்போ தான் கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சுக்கணும்னா அந்த பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்குரியதெல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஆனால் ஒருத்தவங்க எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தேன். இந்த நியூஸ் எனக்கு சரியாக புரியலை. அப்போ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது பாறையாக இருக்குது, பேர் இருக்குது, தீருங்கிற பேர் இருக்குது, இங்கிலீஷில் டயர்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் வந்து அதே கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா இந்த ஆட்களை வச்சு இந்த முத்து எடுக்கிற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, நீச்சல் அது மாதிரி டைவிங் வீரர்கள் பேர், அவங்கள வச்சு என்ன செய்யுதுன்னா இன்னும் தோண்டி பார்க்குறாங்க. இது தோண்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தூண்கள்லாம் கிடைக்குது. இன்னும் தங்கம் புதையெல்லாம் என்ன செய்கிறேன் என்ன கிடைக்கல. அப்போ எப்படியும் சுனாமி வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா படைகள்லாம் வச்சு அழிக்கிறாரு. கடைசியில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சுனாமியில் தான் அழிச்சிருக்கேன். லாஸ்ட்டில் டோட்டலாக அழினா சுனாமி வந்து தான் அழிச்சிருக்கேன். இப்போ நமக்கு வந்து சுனாமின்னு தெரியாது. மழை பெஞ்சிச்சு, கடல் பொங்குச்சு, உள்ளே போய் இப்போ தான் நமக்கு சுனாமின்னெல்லாம் தெரியுது. அப்போ சுனாமியில் அழிச்சு போகும்போது உள்ளே போகும்போது நம்ம இவங்க வந்து சரித்திரம் ஏற்கனவே அவங்க அமர்னால எழுதி வச்சுருக்குறாங்க. அப்போ டாப்பில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா வந்து உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. டாப்பில் இருக்கிறப்ப அந்த அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்யும், தேடத்தானே செய்யும். அது உள்ளே போயிட்டாங்க, அப்போ வர்றவங்க தேடத்தானே செய்யும். இப்போ இங்கே பேர் என்ன, நம்ம ஒரு பெரியவர் வந்து வீடு கட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. வீடு வந்து உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் எவ்வளோ வச்சுருக்காருன்னு அவங்க பேரனுக்கோ அவங்க மருமகனுக்கோ வந்து தெரியுமில்ல. அது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அப்படிங்கும்போது அவங்க உள்ளே போய் தேடித்தானே பார்ப்பாங்க. அந்த இந்த மார்க்கில் அது வேறுனா சந்தன கடத்தல் வீரப்பனுடைய பொண்ணு. சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளையடிக்கிற பணம், அவனுடைய கொள்ளையடிக்கிறது என்னன்னா ஒருத்தர் பிடிச்சி வச்சுட்டு என்ன செய்யறாங்க, இத்தனை கோடி கொடுங்கன்னு சொல்லி வாங்குவேன். அதை வந்து காட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டேன். அது யாருக்குமே தெரியலை. இன்னும் புதைச்சது கூட இருக்கிற காட்டி கொடுத்தவனு கூட அவன் புதைச்ச இடம் தெரியல, பணத்தை புதைச்ச இடம் தெரியல, பணத்தை புதைச்சி வச்ச இடம் தெரியல. அவன் வீருக்கே விஜயகுமார்கிட்ட வந்து ஒரு ஆன்டி ஏஜியா அவர்கிட்ட சொல்லி தான் அவனை பிடிச்சன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கூட இருந்தவனே வந்து அவனை காட்டி கொடுத்து சாகடிக்க வச்சாங்க. இந்த பணத்தை வந்து புதைச்சி வச்சது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ பொண்டாட்டிக்கு பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணு கூட சொல்லிருந்துச்சு, காட்டுக்குள்ளே எங்கள் அப்பா புதைச்சி வச்சிருப்பா, தேடி பாருங்க. அந்த சந்தன கடத்துறது கர்நாடக காடு, சந்தன மரக்காடா என்னமோ ஒரு பேர் சொல்லுவோம் அந்த காட்டுக்கு பேர். அந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த பணத்தை புதைச்சி வச்சது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஜனங்கள் தேடுறாங்க. அப்போ அப்படி வந்து ஒரு நியூஸ் இருக்கும்போது அந்த ஜென்ரேஷனுக்கு தான் இருக்கிறாங்க லெபனான் நாட்டில். அப்போ அவனுக்கு அந்த புதையலை கிடச்சா நல்லது தானே, நல்லது தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகள் என்ன செய்கிறாருன்னா தாமதப்படுத்தி தான் ஒரு நியாயத்தீர்ப்பு கூட செய்கிறாரு, கொண்டுட்டு வர்றாரு. மார்க்கு 7:24 வருஷம். பின்பு அவர் எழுந்து அவ்விடமிட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிட்டார். ஆமா, இப்போ அவருடைய நியாய தீர்ப்பு வந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடந்தாலும் அந்த கிருபை பாராட்டுகிற தேவன் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல தெரியுது. அவருடைய அழைப்பு என்னது, இஸ்ரவேலுடைய அந்த நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். தேவனுடைய திட்டம் வந்து நான் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் வந்து மற்ற வீட்டுக்கு போகாமல் இதுக்குள்ளே இருங்கன்றாரு. அவர் வேறு எங்கேயும் பக்கம் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணினதா தெரியல. ஆனால் அந்த தீரு சீதோன் எல்லையில் போய் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார்.
அப்போ எவ்வளவு கிருபை உள்ள தேவன். அதாவது அவங்க அது பண்ணுன நியாயத்தீர்ப்புக்கு அங்கே போகக்கூடாது. அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதாவது சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பிசாசு வந்து உள்ளே போயிட்டு உள்ளே போகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. போயிட்டு அது இத்தனை வருஷம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் சொல்லியிருக்காது. அது என்ன சொல்லுவாங்க, ஆர்டர் போட்டு தான் ஆண்டவர்கிட்ட இது கேட்டது ரெக்வஸ்ட்டு, ஆனால் டிமாண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. உள்ளே போயிட்டு இத்தனை வருஷம் இருந்து தான் வெளியில் போவேன்னு சொல்லி சொல்லும். அப்போ அந்த நியாய தீர்ப்பு வந்து இன்னும் இருக்குது அதுக்கு. ஏன்னா இப்போ அழிச்சிட்டாரு, அந்த பட்டணம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிற காலங்களில் அந்த எல்லைக்கு போகிறார். இப்போ எவ்வளோ கிருபை உள்ள தேவன். அவனே நியாயத்தீர்ப்பில் இருக்கிறேன், நாம் எதுக்கு அந்த ஜனங்களை போய் சந்திக்கணும், அவன் என்னது நீ ஊருக்குள்ளால போகக்கூடாது, நான் அது எல்லா வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு போகிறாரு. பார்த்தீங்களா அந்த கிருபை, மகா பெரிய கிருபை. மார்க் 24:34. மார்க் 7:24. பின்பு அவர் எழுந்து அது தீர்ப்பட்டதுக்கு வராரா. அங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா 30 வாசிங்க, 25 வாசிங்க, 30 வாசிங்களேன். அந்த அவள் தன் வீட்டுக்கு வந்த போது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். அது அந்த பட்டணங்கள் எல்லையை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகள் அது வேண்டியதுல கிரேக்கஸ்திரி வரும் பாருங்க. 30 வாசிங்க. கிரேக்கல 34 இருக்கா. நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்ல கிரேக்கஸ்திரி இல்லை, அதில் தான் இருக்கு. 25 to 30 7ல் நான் குறிச்சிருக்கேன். 25 to 30 கிரேக்கஸ்திரி, நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. யாரப்பா எந்த ஊரும் பாருங்க. இல்லை எந்த ஊருன்னு மட்டும் பாருங்க. கிரேக்கஸ்திரி அது என்னமோ ஒரு பேர் வருமே. சிரோபேனிக்கியா கிரேக்கஸ்திரி. அவன் கிரேக்காக யாருன்னு பார்த்தோம், அந்த யாவான் சந்ததி. யாவான் சந்ததி எங்கே போனாங்க, தீரு பட்டணத்துக்கு போனோமா. அப்போ அந்த தீரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ தான் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட வரோம். ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்யறோம்னா சுகம் கேட்குறான். ரைட்டா. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லது. பிள்ளைகளின் அப்பனை யார், இஸ்ரவேலர். அவங்களுக்காக அவர் வர்றாரு. அப்போ அவருடைய மினிஸ்ட்ரி வந்து இஸ்ரேலுடைய மினிஸ்ட்ரி. நீ சுகம் கேட்டு வர, நீ யார், நாய்க்குட்டின்னு யார், அழிவில் நியாயத்திருப்பு புறஜாதி. அடுத்து வந்து அழிவுக்கு நேராக உள்ள தீர்வை சேர்ந்தவன் நீ, உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இதை கேட்கும்போது இப்போ இவளுக்கு என்ன செஞ்சுருக்கேன், சத்தியம் தெரிஞ்சவளாக இருக்கிறேன். அதனால என்ன சொல்கிறேன், நாடவரே புறஜாதி தான், உங்களுடைய மினிஸ்ட்ரி எல்லைக்குள்ளே இல்லாதவ தான். ஆனாலும் எனக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இரக்கம் பாராட்டலாம். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து கீழே போடுறோன்னு சொன்னேன், இரக்கம் பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி அவள் வந்து கேட்குறான். அப்படி கேட்கும்போது இந்தவுடைய விசுவாசத்தை குறித்து கர்த்தர் சொல்லுவார். வாசிங்க அந்த அவளுடைய விசுவாசத்தை குறித்து. இயேசு அவளை நோக்கி தன் மகளை பிடித்திருக்கு. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி எடுத்தும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இஸ்ரவேலுக்குரிய தேவன் தான். இஸ்ரவேலுக்கு அதை நான் மாறுத்தரும் சொல்லலை. நான் வந்து தீருனுடைய சந்ததி, கிரேக்க சந்ததி தான். நான் நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டவள் தான். ஆனாலும் நீங்கள் வந்து இரக்கம் பாராட்டுகிற தேவன். அவங்களுக்கு செய்யும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் நச்சம் இருந்துச்சா அதை என்ன செய்யுங்க, எனக்கு கொடுங்க. அதில் எனக்கு வந்து கிருபை பாராட்டுங்க, உங்கள் கிருபையில் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அதான் கேட்குறேன். ரைட்டா. அடுத்து லூக்கா 6:17 வாசிங்க. டைம் பார்த்துக்கோங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீசரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும்
தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் இருந்தார்கள். இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா யூதா தேசத்துல இருக்கும்போது எங்க இருந்து ஆட்கள் வராங்க, தீருவுல இருந்து ஆட்கள் வராங்க. அப்ப சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரு எல்லை இல்லை. வாஞ்சையா வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, இவர் போகலைனாலும் என்ன செய்யறாங்க, ஜனங்கள் என்ன செய்யறாங்க, தேடி வரும்போது என்ன செய்யறாரு, அவருடைய கிருபையானது அவரை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்குது. பட்டணம் வந்து தீட்டுப்பட்டுருச்சு, சந்ததி தீட்டுப்பட்டுருச்சு, நியாய தீர்ப்பில் வந்து ஆளுகைக்குள்ள இருக்குது. ஆனா அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வரும்போது என்ன செய்யறாங்க, இங்க கிருபை பாராட்டுகிறத ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். இப்ப நம்மளாம் எப்படி வந்து அப்படிதான் வந்திருப்போம் நினைக்கிறேன். ரைட்டா? நம்ம அவர் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம அறியலை, கேட்கலை, நியாயத்தீர்ப்புக்கு நம்ம நேரம் வந்து நடத்தப்பட்ட இருக்கிறோம். ஆனால் எங்கேயோ ஒரு பிரசங்கம் பண்ணும்போது, ஒரு பிரசங்க வார்த்தை கேட்கும்போது, ஒரு கூட்டங்களில் போய் அவருடைய வார்த்தையை போய் நம்ம கேட்கும்போது, நாம் நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டவங்க அப்படின்னு அறிஞ்சாலும் அவருடைய வார்த்தையை கேட்க வரும்போது அவருடைய கிருபையினால் நம்ம என்ன செய்யறோம், ரட்சிப்பதான் பவுல் சொல்றாங்க. நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட, கிருபையினால் இது உண்டானது உடைய, இது கிருபையினாலே உண்டான ஈவு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவோம். இது உங்களால் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருந்தவர், உங்களால் உண்டானது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம செய்யறோம், அறிந்து கொள்ளுகிறோம். நாம வந்து அறிந்து கொள்ளுகிறோம். மத்தேயு 11:21-22 வாசிங்க. மத்தேயு 11:22-23. 21-22. கோராசினை உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்திகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மணந்திருப்பீர்கள். அப்போ தீரு வந்து இவ்வளவு உக்கிரமா அழிக்கப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதை விட ஆண்டவர் வாழ்ந்த நாட்கள்ல யார் இருந்திருக்காங்கன்னா பெத்சாயிதாவும் கோரேசனும் நினைச்சாங்க. பாவத்துல வந்து என்னச்சுன்னா நிரம்பின ஒரு கரப்ஷனான ஒரு இடமா வந்து இருக்குது. அப்ப இன்னைக்கு உள்ள உலகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்வோட எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குதுன்னா, பெத்சாயிதாவும் கோரேசனோட எப்படி இருக்குன்னா கரப்ஷன் இருந்த உலகத்துல நம்ம வந்து இருக்கிறோம். ஆமா, கம்பேர் பண்றாரு. தீர்வோட ஒன்னு என்ன செய்யற, நீ மோசம், நீ நியாய தீர்ப்புக்கு செய்ய உட்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல வராது. லூக்கா 10:13-14 வாசிங்க. லூக்கா 10:13. கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்திகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து. ஆமா, தீர்வுக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து போய் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடிய சரித்திரம் வந்து நமக்கு இல்லை. எப்போ அவர் வராருன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டுல வந்துடுறாரு. ஆனால் கிபி 14 தான் டோட்டலாக அழுகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அங்கே போய் என்ன செய்யல, அவர் வந்து பிரசங்கம் பண்ணல. ஆனால் வந்து அந்த ஜனங்கள் வந்து இங்கே வர்றாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இருந்த ஸ்தானத்துல வந்து அந்த பெத்சாயிதாவும் இன்னொன்று என்ன சொல்ற கோராசின் வந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கலாம். ஆனால் தீர்வுல இருக்கிற ஜனங்கள் என்ன செய்றாங்க, வந்து என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. அப்போ நியாய தீர்ப்பின் போது அப்போ தீர்வுக்கு பனிஷ்மெண்ட் கம்மிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் ஆண்டவருடைய வார்த்தை அது கேட்கல, அதனால அதுக்கு கம்மியா இருக்குது. நீ ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீ என்னுடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னு. அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எங்கெல்லாமோ ஆண்டவருடைய வார்த்தை வந்து என்ன செய்யுது, எங்கே வேணாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யுது, வெளிப்படுகிற காலங்களாக வந்து இருக்குது. ஒரு பக்கம் இந்த ட்ராக்ஸ் கொடுக்கறது, தெரு மினிஸ்ட்ரி, மைக் மினிஸ்ட்ரி, ரேடியோ மினிஸ்ட்ரி, வெளியில் போய் நம்ம போய் பார்க்கலாம். அதனுடைய யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, சர்வசாதாரண மனுஷனும் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லா இடமும் வருது. அப்படி வரும்போது ஆண்டவரை வந்து இப்போ எல்லாமே வந்து என்ன செய்யுது, எல்லா இடமும் கத்தனை செய்கிறாரு. அவருடைய செய்திகள் என்ன செய்கிறாரு, அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார்.
இப்போ ஒருத்தன் வந்து நல்லா ஜெபம் இல்லை, அவன் கர்த்தருக்குள்ள இல்லை, அதனால நமக்கு எழுப்புதல் இல்லை நம்ம சொல்லி சொல்றோம். ஆனா அவருடைய வார்த்தை எங்கே வேணாலும் எப்படிப்பட்ட இடங்களையும் கிரியை செய்யக்கூடியது. இப்போ ஆர்சி பாதரா இருக்காரு, இல்லை வந்து ஒருத்தன் வந்து இப்போ தவறான ஒரு கேரக்டர் உள்ளவனா இருக்கிறான், அவன் வந்து பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அசைவு ஏற்படாது. ஆனால் அந்த தவறான ஒரு பிரசங்கியார் அவனுடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு அவனுடைய வந்து பாவத்துக்குள்ளே வந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. பாவத்துக்குள்ளே இருக்கும்போது அவனை ஒரு நாள் வந்து அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிற தேவன். ஆனால் அவன் பண்ணின பிரசங்கம் வந்து அப்போதுக்கு அசைவு இல்லாமல் இருந்திருக்கலாம், உப்பு சப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் ஆசீர்வாதம் சிஎஸ்ஐ பாஸ்டரோ இல்லை நார்மலாகவே இந்த பாஸ்டர்ஸுக்கு படிச்சிருக்காங்கல்ல, இவங்களுடைய பிரசங்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு சப்பு இல்லாத மாதிரியே தான் இருக்கு. ஒரு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்டையும் தெரிந்தெடுக்கிறார். ஆமாம், இப்போ மெயினாக வந்து பாஸ்டர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வேதத்தில் வந்து அப்படி ஆழமாக தியானித்து பிரசங்கம் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி உள்ளவங்களுக்கு மட்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சபையை ஒருங்கிணைச்சு மாட்டுக்குட்டியை தட்டி கொடுத்து அவங்கள கரை சேர்க்க தான் பார்ப்பாங்க. இந்த டீப்பாக அதட்டி அவங்கள வந்து கண்டித்து பேசி அப்படிலாம் வந்து பிரசங்க அவங்களுடைய சண்டே சர்வீஸில் மெயினாக பேசலாம்னு வச்சுங்களேன். அந்த சர்வீஸில் வந்து இப்படி பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்தால் யார் உட்காந்து கேட்பா? அப்படி கேட்டாலும் முழுசாக சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நம்ம எத்தனையோ மாதம் பார்த்ததுக்கு என்ன எத்தனை மாதம் ஆகும்னு நமக்கு தெரில. அப்படிங்கும்போது முழுசாக சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பிட்டு போடலாம். என்ன 4 வாரத்தில் 1 வாரம் பரிசுத்தத்தை பற்றி பேசுவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க. அப்புறம் 1 வாரம் வந்து பார்த்திங்கன்னா சபை நடவடிக்கைகளை எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி பேசுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சபையோட ஃபோக்கஸ் தான் இருக்கும். அதே மாரி பார்க்கும்போது அந்த சபை பாஸ்டர்ஸோடைய வந்து பிரசங்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு டீப்பாக இருக்காது. ஒரு நடைமுறைக்கு ஒத்ததாக இருக்கும். இப்போ நம்ம பைபிள்ஸ் காலேஜில் ஒரு பிரபாகரன் பாஸ்டர் சொன்னால நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பேசும்போது நம்மளுடைய நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அப்போ வந்து நமக்கு வந்து அது நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போன மாதிரி இருக்கு. ஆனால் இந்த வேதத்தை வந்து ஆராய்ந்து பார்த்து இந்த காரியங்கள் என்ன திரும்ப நீங்கள் பைபிள் வேதத்தில் நீங்கள் இசைக்கள் திரும்ப படித்து பார்க்குறீங்களா? திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அப்படி பளிச்சு ஆஹா, இத்தனை நாள் நம்ம வாசித்ததுக்கும் இப்போ வாசிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ காரியம் நம்ம பார்த்ததே கொஞ்சம் தான். அது ஆண்டவருடைய வார்த்தைகளை வந்து நம்ம செய்யக்கூடாது. அந்த ஆழத்துக்குள்ளே எவனாலும் உள்ளே போக முடியாது. அப்படி இருக்கும்போது திரும்ப நீங்கள் வந்து வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இப்படி வாசித்ததுக்கு இனிமேல் வாசிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இப்போ எத்தனையோ வருஷம் வந்து சர்ச்சையில் போய் பிரசங்கம் கேட்டிருக்கோம். அந்த பிரசங்கத்தை வச்சு நம்ம பைபிள் படித்து பாஸ்டர் சொன்ன பைபிளை படித்து நமக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிருக்கா? ஏன்னா அப்படி அவங்களுடைய அழைப்பு அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ பண்ணுனீங்க எனக்கு அது அடுத்த கட்டத்துக்கு தான் போக முடியாது, அந்த கட்டத்துக்கு வர முடியல. நடைமுறைப்படுத்துன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, அந்த நடைமுறைப்படுத்துறது வந்து கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு வந்து அந்த நடைமுறைப்படுத்துறதோட அடுத்த கட்டத்துக்கு நமக்கு அது எனக்கு நார்மலாக தெரியுது. புரியுதா? இப்போ ஆண்டவர் வந்து அழைக்கிறது தவறு சொல்ல வரல. எல்லாருமே அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா, என்ன டீப்பாக பேசுகிறவங்க இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து மேய்ப்பன் தானே, ஆடுகள் வந்து. இப்போ நான் வந்து உன்னை வந்து நான் சொல்லிடுவேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இப்படி தான் இருக்கணும் எவனும் இருக்க மாட்டேன். ரைட்டா? அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடந்துக்கும் எல்லாரும் ஓடுறாங்க, அதையும் சகிச்சு தான் அவங்க சபை நடத்துகிறாங்க. சரி, சபை பாசு சொல்லிட்டாரு, நம்ம கனப்படுத்தி இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போவோம், நமக்கு தானே நடத்துகிறாங்க ப்ரோக்ராம்ங்கிறது அறிவு இல்லாமல் தான் அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அதையும் சகிச்சு தான் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து நடத்துகிறாங்க. அப்போ ஒரு போதகர்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா அரவணைச்சு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது தட்டி கொடுக்க வேண்டியது தட்டி கொடுக்குறாங்க, கடிந்து கொள்கிறாங்க. அவ்வளவு டீப்பாக வந்து ஆத்மாக்களை வந்து ஒரு இது கொண்டு போகும்போது இருக்க மாட்டான். ஆர்கனைஸ் வந்து இப்போ ஏன்டா வர்றாங்களா, வரமாட்டேங்கிறாங்கல்ல. ஏன் அவங்கக்கிட்ட போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அழைப்பு ரொம்ப டீப்பாக அப்படிலாம் பண்ணால் எவனும் வரமாட்டேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணி சேர்த்துட்டு அப்புறம் அவங்க ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு ஆவிக்குரிய கூட்டம் ஆயத்தம் பண்ணி அந்த காரியங்கள் ஆயத்தம் பண்ணி பேசும்போதே பாஸ்டர்ஸ் பயந்து பேசுவாங்க. பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது உடனே பெரிய பாஸ்டர் பயமாக இருக்கிறதுக்கு எப்போ பைபிள் ஸ்டடி நடந்துச்சுன்னா அவர் கிருபாகரன்
டேவிட் பாஸ்டர் அவங்களே பயந்து பயந்து எடுப்பாங்க. ஏதாவது ஒன்று பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து எடுப்பாங்க. எது வந்து இப்போ நான் ஈசாக்கு குரூப்பை நடத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மெசேஜ் தான் பண்ணாலுமே ஒரு வசனத்துக்கு ஆவியானவர் பேசாமல் இருப்பார். அடுத்த வசனம் போகும்போது அப்படி நறுக்குன்னு குத்தும். 3 வசனத்துக்கு நிப்பாட்டிடு. ஏன்னா அடுத்தது பாஸ்டர்கிட்ட போயிடும் இல்லையா, பாஸ்டர்கிட்ட பேர் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை செஞ்சார் பேசினார் அப்படிங்கிற அந்த இடத்துல வராது. அப்போ நம்ம ஒரு சபையில் வந்து போதகம் இருக்கணும், இவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக போய் பாஸ்டர் சொல்லிடுவாங்க. இப்போ இடையில இருக்கவங்க டீப்பாக சொல்லியாது, அவங்கள்ட்ட வந்து நடத்த முடியாது. அவங்களா பார்த்து நடத்துறது அவங்களுக்கு என்ன தாக்கம் இருக்கும், எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும், 1-2 எல்லாரும் போய் சேரணுங்கிற தாக்கம். இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, காலேஜ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன செய்யணும், அவங்க வந்து பாஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே தான் அந்த பாஸ்டர்ஸ் அழைப்பு. அது அப்படி அது அவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது. வருங்காலங்களில் நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் பைபிள் ஸ்டடி எடுக்கவான்னு கேட்கும்போது இல்லைடா இன்னும் நீங்கள் அதில் தகுதிப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே வராது. நீங்கள் எடுத்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், வந்தால் நல்லதுதான். ரைட்டா? சரி, மணியை பார்த்துக்கலாம். சரி, அப்போஸ்தலர் 21:34 வருஷம். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டார். தீரு விசுவாசிகள் நல்ல 21:34. அப்போஸ்தலர் 21:34. அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் வருதா, தீர் விசுவாசிகள் இடத்துல வருவாங்க. அது எந்த வசனம் பவுல் காலங்களே இந்த தீர் விசுவாசிகள். 1 சாமுவேல் 4:13. அவன் வந்த போது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சரி, இந்த சிங்காசனம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாவுக்கு மட்டும் உரியது இல்லை, ஆசாரியர்களுக்கும் உரியது. இப்போ ஏலி வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரியன் தானே, அவனுக்கு ஒரு சிங்காசனம், ஆசாரியர்களுக்கு வந்து ஒரு சிங்காசனம் தான் கொடுத்துருப்பாங்க. இவன் பேர் என்ன, நம்ம தீர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவாசனம்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஏலி எப்படிப்பட்ட, ஏலியுடைய ஸ்தானம் என்னன்னா அவனும் ஒரு சிங்காசனத்தில் தான் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தேன், பிள்ளைங்களை ஒழுங்கா ஆமாம் கரெக்டான ஒரு பாதையில் வரல. எப்படிப்பட்ட ஒரு சிங்காசனத்தில் இருந்தாலும் கரெக்டான பாதையில் இருக்கும்போது என்ன செய்யணும், அந்த சந்ததி வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அவனை குறித்து வந்து எந்த ஒரு தவறான காரியமும் வெளிப்படலை. ஏலி எப்படி பண்ணினா எப்படி பண்ணான்னு பண்ணலை. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட பேசுகிறார், அவங்ககிட்ட பேசலாம். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறாரு, அவங்ககிட்ட பேசலாம். இன்னொரு சாமுவேல் மூலம் பேசுகிற இன்னொரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுவேன், உன் பிள்ளைய வந்து கண்டிச்சு வைப்பா அப்படின்னு சொல்லும்போது அவனால் கண்டிக்க முடியாத ஒரு நிலைமையில அவனே வயசாகி போயிடுவேன். கூப்பிட்டு பேசுகிறேன், பசங்கக்கிட்ட பேசுனாலும் அவனை என்ன செய்கிறான், அவன் டோட்டலாக கரப்ஷன் ஆகிருப்பேன். அந்த சிங்காசனத்தில் இருக்கும்போது அந்த சிங்காசனத்துக்கு ஏற்ற விதமாக செய்யணும், நம்ம வந்து இருக்க கற்றுக்கிறணும். இப்போ இவன் வந்து தீரு ராஜா வந்து நான் தேவன் இந்த என்னுடைய சிங்காசனம்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி இருந்தனாலே அவன் அந்த அழிவுக்கு நேரம் வந்து கர்த்தர் வந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ ஏலி என்ன செய்யணும், அந்த சிங்காசனத்துக்கு சமமாக தான் என்ன செய்யணும், ஆண்டவருடைய அந்த நாட்களில் வந்து ராஜாவை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஏலி இருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து எடுக்கிறாரு, எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை பிரித்து எடுக்கிறாரு.
ரைட்டா. ஆபிரகாம் பிரிச்செடுக்க ஆபிரகாம் சந்ததியாக வராங்க. யோசேப்பு வந்து அதிகாரியத்திற்கு அவன் ராஜாவாக இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தானியேல் வந்து அதிகாரியத்திற்கு ராஜாவாக இல்லை. ஆனால் இவர் மோசே வந்து தலைவனாக தான் வச்சுருக்கிறாரு. ஆண்டவர் வந்து அவனை வந்து ராஜாவாக எல்லாத்துலேயும் வந்து அவன் வந்து ஒரு பிரதான ஆசாரியர் லெவலில் எல்லா காட்டிலும் மிஞ்சின ஆளாக தான் இருக்கிறேன். அவன் ஒரு ஸ்தானத்தில் இருக்கேன், அவன் ஒரு சிங்காசனத்தில் தான் இருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோசுவா வர்றேன். அவன் வந்து சிங்காசனத்தில் இருந்த மாதிரி தெரியலை. அவன் இராணுவ தளபதியாக இருக்கேன். வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறேன், பலியிட்டதெல்லாம் வந்து அதுக்கு ஆசாரி பிரித்து எடுத்துறாரு, லேவியராமத்தில் பிரித்து எடுத்துடுறாரு தனியாக அவருக்குன்னு வேலை செய்கிறதுக்கு. யோசுவாவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலி வரேன். ஏலிக்கு பிறகு சாமுவேல் வரேன். அப்போ ஏலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதி தானே இருக்கிறேன். சாமுவேலுக்கு முன்னாடியே ஜனங்களை நியாயம் விசாரிச்சது அவன் ஒரு நியாயாதிபதி தானே. ஆசாரியனாக இருக்கிறேன், நியாயாதிபதியாக இருக்கிறேன். தீர்க்கதரிசி தரிசி சொன்ன மாதிரி இல்லை ஏலி. ஏலியத்தனை சொல்ல வரேன், ஏலியை சொல்ல வரேன் ரைட்டா. அப்போ இந்த தன்னுடைய ஆண்டவர் கொடுக்குற அந்த பதவி அது வந்து சிங்காசனம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு போதக பதவி கொடுத்தா அது ஆண்டவருடைய உங்களுடைய சிங்காசனம். அதை யார் வேணாலும் உட்காரலாம். மந்திரிக்கு ஒரு சிங்காசனம் இருக்கான். அவங்கவுங்களுக்கு ஒரு போஸ்டிங்க்கு ஒரு சேர் கொடுப்பாங்கல்ல, அது அவங்கவுங்களுக்கு ஒரு சிங்காசனம். இந்த பொதுச் செயலாளர், வட்ட செயலாளர், துணை செயலாளர்லாம் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அப்படி அந்த சிங்காசனம் வந்து இருக்கும்போது அந்த சிங்காசனம் யாருக்கு உகந்ததாக இருக்குன்னா தேவனுக்கு உகந்ததாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு சந்ததி வந்து கரப்ஷன் ஆகுது, அவனுடைய வாழ்க்கை கரப்ஷன் ஆகுது, சந்ததியே கரப்ஷன் ஆகுது ரைட்டா. எசேக்கியேல் 26:19 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும். ஆமா, அந்த குழியில் இறங்குகிறவள் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சடலங்களை வந்து இந்த செத்து போன சரீரங்கள் என்ன செய்கிறாங்கன்னா கொட்டுவதற்கு வசதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி வெட்டி வைப்பாங்க. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, புதைக்கிறாங்க இல்லையா. புதைக்கும் போது என்ன பண்ணுறாங்க, ஒரு உடலை ஒரு 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 சடலத்தை வந்து புதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறாங்க, வெட்டி பெட்டியை வச்சு இறக்குறாங்க புதைக்கிறது. அப்போ நிறைய பேர் வந்துட்டா அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க, வெட்டி புதைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த தீர்வு அழிக்கிறதுக்கு கர்த்தர் வந்து அந்த சுனாமி நம்ம சொல்கிறோம், சுனாமின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த நியாய தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை கீழே என்ன செய்கிறாருன்னா அப்படிப்பட்ட குழிகளை வந்து வச்சுருந்துருக்கார். இப்போ நம்ம இங்கே போகிறோம்ல, ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம்னா சுருளிக்கு போனோம்னா சுழி இருக்குது போயிடாதீங்க உள்ளே என்ன செஞ்சிடறான் அப்படி. அப்புறம் கொடைக்கானல் இருக்கா, கொடைக்கானல்ல இருக்கு, கொடைக்கானல்ல ஊட்டியில இருக்கு அந்த காட்டுகளுக்குள்ள போகக்கூடாது, போனா அப்படி உள்ள இழுத்துறோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த நியாய தீர்ப்புக்கு அங்கங்கே வச்சிருக்கிறார். அந்த சுழல்ல போய் சிக்கிட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றான், குளிக்க போனேன் அவனை காணாம் அப்படிங்கும்போது அங்க அவரே வச்சிருக்காரு. இந்த நீரோட்டத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டா வெளியில வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த தீர்வுக்கு அப்படி ஒரு குழியை உருவாக்கி வச்சிருக்காரு ரைட்டா. அது எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம மழைநீர் சேகரிக்கிறதுக்கு தொட்டி வச்சுருப்பாங்கல்ல, தண்ணியை வந்து சேகரித்து அப்புறம் நம்ம அதை வடித்து கொண்டு உள்ளே கொண்டு வரோம்ல, அந்த மாதிரி கர்த்தரை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாமே ரெடியாக வச்சுருக்காரு. நம்ம நார்மலாக வாசிட்டு போயிடறேன். குழியில் இறங்குகிறவளுக்கு என்ன வாசிங்க திரும்ப 26:19. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும். குடியில்லாத நகரம், குழியில் இறங்க 20 வருஷம் பூர்வ காலத்து ஜனத்தண்டைக்கு குழியில் இறங்குகளோடு நான் உன்னை இறங்க பண்ணுவேன். ஆமா, பூர்வ காலத்து ஜனத்தண்டைக்குன்னா அவனுடைய சந்ததி எங்கே இருந்துச்சா அங்கே நீ போவடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 21 அப்படி வாசிங்க.
உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன். இனி நீ இருக்க மாட்டாய். நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய். ஆமா, தேடப்பட்டாலும் காணப்பட மாட்டாயின்னு சொல்லி சொன்னாரு. அந்த தீர்வு என்ன செய்து இருக்குது, அதுவும் அவருடைய கிருபை. அந்த லெவலுக்கு அவன் இல்லை. டோட்டலா போனேன். 12:29. யாத்திராகமம் 12:29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதல் பேரனைத்து. ஆமா, இந்த காவல் கிடங்கு அப்படின்னா ஜெயில இருக்கிற பிள்ளை. அப்ப தலைச்சன் பிள்ளைய அவர் கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அப்ப அவங்க முடிவு பண்ணும்போது அவனுங்களை கொண்டு எங்க அந்த பிள்ளைய கொண்டு புதைக்கணும்னு சொல்லி அவங்க ரெடி பண்றாங்கல்ல, அந்த சவக்குழியும் கத்த ரெடி பண்ணி வச்சிருப்பார். அது அந்த குழியில் இறங்குறவர். இப்ப எப்படி பாதாளத்தை சொல்றோம் இல்லையா, அது டோட்டலா போய் ரெடி பண்ணி வச்சிருக்காருல்ல. அப்ப இந்த உலகத்துல ஒருத்தன் ஜாகிரன் அப்படின்னா அவனை எந்த இடத்துல புதைக்கிறாங்கன்னு கத்த இருந்துச்சு ஆயத்தம் பண்ணி வைக்கிறது. ஆமா, உடம்பு உள்ள குழிய வெட்டி புதைக்கிறதா, தீயில வச்சு எரிக்கிறதா, இல்ல போன போக்குல எங்கிட்ட அது கிடப்பானா, காக்கா இப்போ கழுகு கலந்தீங்க ஒரு டாட்டா பிர்லாவா டாட்டா செத்தார்ல ஒருத்தர், ரத்தன் டாட்டா. அவங்க பெர்ஷியா இனத்தவர்கள் சொன்னாங்க. பெர்ஷியான்னு கேள்விப்பட்டிருக்கோம்னா, பெர்ஷியா ஈரான்ஸ், அந்த பெர்ஷியா இனத்தவர்கள். அவங்க செத்தாலும் அந்த பணம் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு காக்கால கழுகு கோட்டை கட்டி வச்சு அதில் வச்சிருவாங்க. அது அந்த ஆள் செத்த பிறகு நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்போ அதையும் கத்தரை ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். அப்போ அந்த சந்ததி எப்படி அந்த ஒரு இதில் ஏசபேல் ஆகாப் ராஜாலாம் உன்னோட இதை நாய்கள் அப்புறம் இன்னொன்னுக்கு கழுகுகள் தின்னு சொல்லி வரும்ல, சவுலுக்கு போய் விரட்டுவாங்க மறுமனை ஆட்டி ஒருத்தி. அப்ப எல்லாருக்கும் அந்த நியாய தீர்ப்பு அனுசுறாரு வச்சிருக்கிறாரு. ஒருத்தன் சாகுறானா அதுலயே நமக்கு செய்யணும் நியாய தீர்ப்பு. கத்த சொல்றாரு, நீதிமானுடைய மரணம் கத்துடைய பார்வைக்கு அருமையா இருக்குது. அப்ப கத்துடைய பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு சவ அடக்கத்திலேயே நமக்கு என்ன செய்ய வித்தியாசம் தெரியும். இப்போ அந்த ஹிந்துஸ்ல செத்து போயிட்டா கூட கூட்டம் அவ்வளோ வரலன்னா என்ன பாவம் செஞ்சானா ஒருத்தன் கூட வரலன்னு சொல்லி சொல்லுவான். நான் பாரதியார் நகரில் இருக்கும்போது ஒருத்தன் செத்து போயிட்டேன். அவன் குடியாரன். ரொம்ப ஒருத்தன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பொண்டாட்டி போட்டு அடித்து எடுத்து இந்த சிலிண்டர்லாம் கொண்டு கொடுக்கலைன்னா அடிச்சிருவானா, சிலிண்டர் கூட எடுத்து கொண்டு விற்றுட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி ஆக்சிடென்ட் செத்துட்டேன் நினைக்கிறப்ப நான் அங்கே இருந்தேன். அப்போ அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு சண்டை போடுறாங்க, பாடி எடுக்கிறதுக்கு. எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ நான் போய் பேசும்போது இல்லை அவன் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரி பரவாயில்ல, நான் கூட என்ன சரி அந்த ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு ஆம்புலன்ஸில் கூட ஆம்புலன்ஸு அந்த சின்ன வண்டி மாதிரி இருக்கும்ல, இந்த ரதம் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, தங்க ரதம்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ரதத்தில் கூட ஏற்றி விடுங்க, கொண்டு எதுக்கு படுப்பா பணத்தை வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ சொல்கிறேன். இந்த பசங்க பார்த்தீங்கன்னா இந்த குட்டி யானைன்னு சொல்லுவோம்ல, இதில் போய் ஏற்றிட்டு போனான்னு. அப்போ தான் அதோடைய நியாய தீர்ப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனுடைய நியாய தீர்ப்பு அதை சவ அடக்கத்தில் கூட நமக்கு தெரியும். அப்போ நார்மலாக ஒருத்தன் சாகுறேன் அப்படின்னா அது கூட கத்தனை செய்ய ஆயத்தம் பண்ணி வைக்கிறது. இப்போ நம்ம கிறிஸ்டியன்ஸ்ல என்ன செய்யறாங்க, நல்லா பாட்டு படிச்சு அதுதான் கனத்தை கொடுக்குறாரு. கத்துடைய பார்வைக்கு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் நியமிச்சு அவங்க கண்டிப்பாக அந்த பாஸ்டர்ஸ் தான் அந்த சவத்தை அடக்கம் பண்ணணுங்கிற கத்தை திட்டம் பண்ணி வச்சுருக்காங்க. திட்டம் பண்ணுகிறது அந்த திட்டம் இல்லைன்னா அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு அசிஸ்டன்ட் பாஸ் அனுப்பிவிட்ருவாங்கல்ல, கல்யாணத்துக்கு போகிறோமோ இல்லையா இந்த சவ அடக்கத்துக்கு போகணும்னு சொல்லி போவாங்க பாஸ்டர்ஸ். கர்த்தர் எவ்வளோ கிருபை வச்சிருக்கா இருப்பாங்க. ஆமாம், எல்லாத்துலேயும் கர்த்தருடைய காரியம் என்ன செய்து நமக்கு இருக்குது.
எரேமியா 37:16 வாசிங்க. அப்படியே எரேமியா காவல் கிடங்கின் நிலவறைகளில் பிரவேசித்து அங்கே அநேக நாள் இருந்தார். ஆமாம், அவனை போட்டு வச்சிருக்காங்க. அந்த நிலவரை அப்படிங்கிறது ஒரு பாதாள சரம் மாதிரி தான், பாதாள குழி மாதிரி தான். அது ஆண்டவர் எரேமியா ஒரு ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய ஒரு நிலவரை என்ன செய்ய ஏற்படுத்துகிற தேவன். பிசாசு மக்கள் ரெடி பண்ணாலும் ஆண்டவர் அவனை அங்கே தான் போட்டு எடுக்கணும்னு சொல்லி இப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். இதுவும் கிட்டத்தட்ட அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. எரேமியா 38 6-13 வரும்ல, அவனை இந்த தொழிக்குள்ள போட்டு எடுப்பாங்கல்ல, துறவு சகதிக்குள்ள, முற்றம் இல்லை அதுக்கு அது இப்போ அவர் அங்கே தூக்கிட்டு அந்த மெராண்டாவில் இருந்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார். இது ஒரு துறவுக்குள்ள தண்ணி இல்லாமல் போட்டிருப்பாங்களே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாருன்னா சாட்சியாக அவர் நல்லவன். ஆனால் அப்படிப்பட்ட பாதையில் போகும்போது பிசாசு மக்களுக்கு ஆண்டவர் அறிஞ்சு துன்மார்க்கமாக இருக்கிறவங்களுக்கு சரி, ஆண்டவர் அறியாதவங்களுக்கும் சரி ஒரு குழியை ஏற்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாருன்னா அவங்க அது சாட்சியம் மத்தியில் ரத்த சாட்சியம் மறிக்க போகிற மத்தியில் என்ன செய்கிறாருன்னா நடத்துகிற தேவன். அங்கே என்னன்னா அந்த ஒரு விடுதலை இருக்குது. எரேமியாவுக்கு ஒரு விடுதலை இருந்துச்சா, அவனுள்ள போட்டுறான். அவனை ஒருத்தன் போய் சொன்ன உடனே வேகமாக தூக்கி வெளியில் விடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலவரையில் இருந்தாலும் அப்புறம் அவளை திரும்ப கொண்டுட்டு வந்துடுவாங்க. ரைட்டா? எரேமியா 41:7-9 வாசிங்க. அவர்கள் நகரத்தின் மத்தியில் வந்தபோது நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த மனுஷரும் அவர்களை வெட்டி ஒரு பள்ளத்திலே தள்ளி போட்டார்கள். ஆமா, இப்போ அவன் பண்ணது அக்கிரமம் தான். ஆனாலும் இந்த பாடியை எங்கே போடணுங்கிற திட்டம் பண்ற காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். கர்த்தர் அங்கே ஒரு பள்ளத்தை ரெடி பண்ற தேவனா இருக்கிறார். இப்போ இந்த சண்டை நடக்குது இல்லையா, போர் யுத்தம் நடக்குது இல்லையா, இது ஹீப்ரு அதில் பார்த்தீங்கன்னா மரண குழி, நீர் தேக்கம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. எபிரேய அர்த்தம். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை நடக்கிற இந்த மரண குழி பார்த்தீங்கன்னா இந்த ஆவிகளுடைய சாம்ராஜ்யம் இருக்கிற ஒரு இடம் சொல்லிட்டு அதோடைய அர்த்தம் சாம்ராஜ்யம், அசுத்த ஆவிகள் இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம். இந்த பள்ளத்துக்குள்ள இருக்கு இல்லையா குழிகள்லாம், குழி அது அங்கே பிசாசு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யோசேப்பெல்லாம் ஒரு குழிக்குள்ள போடுறாங்க. அப்போ அந்த பிசாசின் கிரியைகளோட சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்றாங்க ஹீப்ருல. சங்கீதம் 28:1 வாசிங்க. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீ கேளாதவர் போல் மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அவருடைய சத்தம் கேட்காத போது எப்படி இருப்பா, எப்படி நிலைமை நமக்கு இருக்குன்னு தாவீதோட சங்கீதம். அது அந்த குழியில் இறங்குறோம்னா அந்த பாதாள மாதிரி ஒரு இடம். சங்கீதம் 88:4-6. நான் குழியில் இறந்தவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன். மருத்துவர்களில் ஒருவனை போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளில் கிடக்கிறவர்களை போலானேன். இது பாத்தீங்கன்னா தீர்வுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். அவன் அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இறந்து தீர்வுடைய நியாயத்தீர்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு இறந்த மனிதனுடைய கல்லறை, அது வெறும் பாறையா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, புதைக்கப்பட்டு மறக்கப்பட்டு. வாசிங்க திரும்ப. மருத்துவர்களில் ஒருவனை போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய்
பிரேத குழிகளில் கிடக்கிறவர்களை போடானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தேன். ஆம், தீருடைய நிலைமை வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து அந்த சங்கீதம் 88 வந்து அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ சவக்கடல் இருக்கு பார்த்தீங்களா, சவக்கடலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மட்டத்துக்கு வந்து கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆண்டவருடைய குழின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போ உப்பு இருக்கிறனால மதக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புதகுழி மாதிரி ஒரு காரியம் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ரைட்டு. என்ன இருக்குது? 57 நிமிஷம். ரைட்டு. பழைய காலத்தில் வந்து இந்த கிழக்கு தேசத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள குழி இருக்கு இல்லையா, இந்த பாதாள குழியில் இருக்கிற கடவுள் என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து வணங்குறவங்களா இருந்திருக்காங்க. பாதாள குழிக்கு ஒரு தெய்வத்தை உருவாக்கி வணங்கியிருக்காங்க. ரைட்டா? ஆனால் ஆண்டவருடைய ஒரு ஞானம், அவருடைய இறையாண்மைன்னு சொல்லுவாங்க. இறையாண்மை அப்படின்போது அவருடைய வார்த்தைக்கு வந்து எல்லை கிடையாது, அவருடைய அரசாட்சிக்கு எல்லை கிடையாது, அவருடைய ஆளுகைக்கு வந்து எல்லை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வைக்கு வந்து பார்த்தா இவனு வந்து கண்டதெல்லாம் தெய்வமாக்குவாங்க. சங்கீதம் 139:8 வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே. ஆமா, ஆண்டவருடைய ஆளுகை, அவருடைய வல்லமை, அவருடைய இறையாண்மைக்கு வந்து எல்லை கிடையாது. இப்போ அவர் தாவீது என்ன சொல்லுவாருன்னா, பாதாளத்துக்கு போனால் அவர் பாதாளத்துக்குள்ளே போய் படுக்க போட்டேன்னு சொன்னால் அவர் சங்கீதத்துலேருந்து ஒரு உவமையாக சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் வந்து அவர் சொன்ன காரியம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாளத்தின் கதவுகளின் சில திறந்து மூடுகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. அதுக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே வந்து தன்னுடைய எதிரிகளை என்ன செய்வார்னா அடைச்சி வைக்கிறார். இப்போ எரேமியா கொண்டு போகிறாங்க, அவனை பாதாளத்து வரைக்கும் கொண்டு போகலை. பாதாளக்குழின்னா உள்ளே விட்டுருந்தான் செத்து போனேன், அவன் செத்து போனால் நரகத்து போனேன் தான் பாதாளக்குழி. அவன் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆனால் தீர்வு என்ன பண்ணிட்டாருன்னா பாதாளக்குழிக்குள்ளே ஒப்படைச்சிட்டாரு. தலைச்சன் பிள்ளை என்ன பண்ணாருன்னா பாதாளக்குழியில் ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் நம்ம அந்த ஆமானை சொல்லலாம். ஆமான் குழி அவன் தான் வெட்டின குழியில சரி அவனுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அதை வந்து அவனே வந்து போடுற மாதிரி இருக்காது. அது அவருடைய இறையாண்மைக்கு வந்து வரையறுக்க முடியாது. இவங்களுடைய நியாயத்திருப்பு இப்படித்தான், இவங்க இப்படித்தான் சாவாங்க, இல்லை இவங்க இப்படி தான் சாவாங்க அப்படின்னு. ஆனால் எல்லாருடைய சாவுகளுக்கு ஒரு என்ன செய்கிறாருன்னா, அது கூட இப்போ பிறந்ததுக்கு தான் அவர் வந்து ரெடி பண்ணுறாரு, நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் ரெடி பண்ணுறாரு, நம்ம சாப்பிட்றதுக்கு தான் ரெடி பண்ணுறாரு, நம்ம பரலவத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் ரெடி பண்ணுறாருனால ஒவ்வொருத்தருக்கும் சாவுக்கும் ஒரு இடத்த வச்சிருக்கிறார். யோபுல வாசிப்போம், இந்த இருள் இருக்கிற முதிரா பிண்டம் போல நான் இருந்தேன் எனக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வந்து சரி பேதுரு வந்து தன்னுடைய அவர் சொல்லும்போது அதை சொல்லுவார். நான் வந்து பிறவாத ஒரு நான் பறக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ அந்த அபாஷன் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை செத்து போன பிள்ளை அவர் வந்து அபாஷன் ஆகிறதுன்னு சொல்கிறாரு. யாரு? பேதுரு. சரி யோபு. உயிரா பிண்ட போல இருந்தால் எனக்கு நான் நலமா இருந்தால் எனக்கு நான் கற்பத்திலிருந்து வெளிப்படாமல் தான் நலமா. இப்போ செத்து போன பிள்ளைய வந்து நம்ம என்ன செய்கிறோம்? செத்து போன பிள்ளைய எங்கே போயிடுச்சு, எப்படி போயிடுச்சு, சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு இடத்த என்ன செய்யறாரு? ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நரகத்துக்கு போறவங்களுக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு, துன்மார்க்கருக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்திலே சாகிறதுக்குன்னு ஒரு இடத்தையும் வச்சிருக்கிறாரு. அவனுடைய நியாயத்திற்காக இப்போ நம்மளே பார்த்துதான் போகணும். நம்மளுடைய நியாயத்திற்கு எப்படி இருக்கு நமக்கே தெரியாது. ரைட்டா? ஆமாம். போகிறோம், திடீர்னு இந்த இதில் சுரங்கத்தில் வேலை பார்க்குறாங்க, சுரங்கத்தில் வேலை பார்க்குறாங்க, அப்படியே அந்த சுரங்கமே அப்படி மூடிடுது. அப்படித்தானே? நம்ம சுரங்கத்தில் உள்ள வந்து செத்து போயிட்டாங்கன்றாங்க. இப்போ ஃப்ளைட்டில் போகிறாங்க,
ஃப்ளைட்ல போகும்போது யோபு 3ஆம் அதிகாரம் வாசி வாசி. வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேன். அது என்ன இருப்பேன்னா அது எந்த இடத்துல இருக்கு? இருளான இடத்துல இருக்கா? ஏதோ ஒன்று சொல்லுவாரு பாருங்க அந்த இடம். அதுலயே வாசிங்க. ஒளி இல்லாத இல்ல, அங்க ஒளி இல்லாத ரைட்டு தான். ஒளி அதுக்கு முன்னாடி ஒண்ணு வரும். ஒளி இல்லாத வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும். இல்ல, நான் வெளிப்படாம இருந்தா நலமா இருக்கு. வெளிப்படாத பிண்டம் போலவும் இருந்தா நலமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, அந்த இடம் மட்டும் தெரிஞ்சா போதுமானது நமக்கு. ரைட்டா? அது அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருந்து இந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற் காலத்து வெளிப்பை அது காணாமலும் இருப்பதாக. எது? 3:9. அதாவது முதிரா பிண்டமா முதிரா பிண்டம் வருமா இல்லையா? சரி. அவருடைய அனந்த ஞானம் கேட்டா நமக்கு தெரிஞ்ச வெளிச்சமே மலைப்பா தெரியுது. அப்பா நிப்பாட்டி.